இன்றைக்கி ஊருக்கு போகிறோம். இன்றைக்கி நாங்கள் என்னென்ன ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போகிறோம், எப்படி பஸ்ஸில் போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோஸில் பார்க்க போகிறோம். ஹைதராபாத் டு ஈரோடு ஏர் பஸ்ஸில் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபுட்டு வந்து நம்ம இடையில பஸ் எங்கேயாவது ஸ்டாப் பண்ணுவாங்க, அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம்னு நினச்சோம். அப்படின்னா மகிழன் இருக்கிறதுனால நம்மளால் அந்த டைமுக்கு இறங்கி போய் சாப்பிட்டு வரதெல்லாம் கம்ஃபர்டபுளே கிடையாது. ஸோ வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு போயிடலாம். ஒரு டைம் மட்டும் தான் நம்ம சாப்பிட போகிறோம். விடிய காலையில் நம்ம ரீச் ஆகிடுவோம். எப்போவுமே பெஸ்ட் காம்பினேஷன் நைட் டின்னருக்கு வந்துட்டு சப்பாத்தி வித்து தக்காளி தொக்கு இதுதான். ஸோ அதை செஞ்சு எடுத்தாச்சு. டீஹைட்ரேட் ஆகக்கூடாதுன்றதுக்காக வெள்ளரிக்காய் எடுத்துட்டோம். வீட்டுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு போகணும் அப்படின்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி எல்லாமே எடுத்து உள்ளே வச்சாச்சு. முன்னாடியே வந்து நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே காலி பண்ணி வச்சுட்டோம். எதெல்லாம் வேணுமோ அதை மட்டும் இம்பார்ட்டண்டான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டேன். ப்ளஸ் இந்த சிங்க் இந்த ஹோல்ஸ்லாம் இந்த மாதிரி டப்பா போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா பூச்சி வந்து நம்ம வரும்போது அதிகமாக வீட்டுக்குள்ளே இருக்காது. ஃபைனல் செக்கிங்காக வீட்டுக்குள்ளே இருக்க எல்லா டோர் ஜன்னல் எல்லாமே சாத்தியிருக்கான்னு பார்த்தாச்சு. முக்கியமாக சிலிண்டர் ஆஃப் ஆகிருக்கான்ட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்துட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சிட்டோம். இதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், வீட்டுக்கு போகிறோம், வெயிட் இன்க்ரீஸ் ஆகி தான் வருவோம். ஸோ ஃபைனலாக ஒரு தடவை வெயிட் செக் பண்ணிக்கலான்னு சொல்லி வெயிட் செக் பண்ணி டோரும் க்ளோஸ் பண்ணி வெளியே வந்துட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து மியாப்பூர் போகிறதுக்கு ஆட்டோ புக் பண்ணியிருக்கோம். மியாப்பூர் டு நம்ம லொக்கேஷனுக்கு வந்துட்டு அவங்களே வந்து சின்ன ட்ராவல்ஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம். சுவாமி ஐயப்பா ட்ராவல்ஸ் இதில் தான் இன்றைக்கி நாங்கள் ஊருக்கு போக போகிறோம். அதுவும் ஆன் டைமுக்கு வந்துருச்சு. வண்டியில் ஏறி உட்காந்துமே ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணாங்க மற்ற பேசஞ்சர்ஸ்லாம் வர்றதுக்காக. கரெக்டான டைமில் வந்து அங்கேருந்து வேன் எடுத்துகிட்டு இந்த வேனில் வந்து கிட்டத்தட்ட 2 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். இது வந்து சிட்டியோட அவுட்டர் சைடில் போய் நம்மளை விட்டுருவாங்க. அங்கேருந்து ஏர் பஸ் வந்துடும், அதில் நம்ம ட்ராவல் பண்ண வேண்டியதான். அடுத்து என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்து வர குட்டி குட்டி விலாக்ஸில் பார்க்கலாம். பை.